ஹலோ கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டோக்கன் டாஸ்க்கு. அதுதான் வந்து க்ராசரிஸ் இப்போ எடுக்க போனோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து யார் போகணும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான அந்த டாஸ்க் நடக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா, பாட்டில் வந்து நம்மளும் சின்ன இது விளையாடிருப்போம். ஸோ நிறைய கலர் பாட்டில் 12 பாட்டில்ஸ் இருக்கும். ஃபுல்லாக வந்து கலர் கலராக தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கேம் ஆடுறவங்க வந்து அந்த கெஸ்ஸிங்காக ஜட்ஜஸ்க்கு மட்டும்தான் அந்த கலர்ஸ் வந்து எந்த ஆர்டரில் இருக்குன்னு தெரியும். ஜெஃப்ரி தான் ஜட்ஜாக இருப்பார். ஸோ அவருக்கு தெரியும். ஆப்போசிட்டில் வந்து ஜட்ஜுக்கு ஆப்போசிட்டில் அந்த பாட்டில் அந்த சைடு நின்றுட்டு கெஸ்ஸிங்கில் ஒரு கலராக வந்து அந்த பாட்டில் எடுத்து வைக்கணும். கரெக்டாக அந்த பாட்டிலுக்கு அந்த கலர் அவங்க எடுத்து வைக்கிற அதே சேம் பாட்டில் மேட்ச் ஆகணும். இல்லைனா திருப்பி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஆடிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒருத்தங்க எடுத்து வச்சது மேட்ச் ஆகலை அப்படின்னா அப்போ அந்த இடத்துல அந்த பாட்டில் வச்சா மேட்ச் ஆகுதுன்றதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ மெமரியும் சேர்ந்து இதில் லக்கும் சேர்ந்து தான் இந்த கேம் ஆடணும். ஸோ ஒருத்தங்க வந்து இந்த ப்ளூ பாட்டிலை வந்து செகண்ட் பிளேஸில் வைக்கிறாங்கன்னா அது செட் ஆகலைன்னா அடுத்து வரவங்க அதை தேர்ட் பிளேஸ்லேயே ஃபோர்த் பிளேஸில் வச்சு ட்ரை பண்ணணும். திருப்பி செகண்ட் பிளேஸில் வச்சாங்கன்னா அந்த கேம் அவங்க கவனிக்கலாம்னு அர்த்தம். ஸோ ஃபோக்கஸும் இதில் இருக்கணும், லக்கும் இதில் இருக்கணும், மைண்டில் வந்து அது யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த மாதிரி வச்சுட்டே இருக்கும்போது சாச்சனாலாம் இது கொஞ்சம் நல்லா ஆடுவாங்க. ஸோ ப்ளஸ் இது பேசிக்கும் அந்த லக்கு பேஸும் தான் ஒன்று இருக்குது. டக்குலாம் ஞாபகம் வராது. ஆனால் வச்ச இடத்துல திருப்பி வைக்காமல் விளையாடுறதுக்கு அந்த கேம் யூஸ் ஆகும். அப்போ தர்ஷிகா சாச்சனா விளையாடுவாங்க, தீபக்கும் ஓரளவுக்கு விளையாடுவார். ஆனால் எப்படி பார்த்தாலுமே அந்த கேமில் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் தான் வின் பண்ணுவாங்க. அவங்க வந்து 8000 பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்க சூப்பராக டபுளாக. பாய்ஸ் டீம் வந்து 4000 தான் எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து கிராசரிக்கு வந்து போய் எடுக்கணும். கிராசரிஸ் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் எப்பயுமே இவங்க செலக்ட் பண்ணி 3 பேர் தானே போவாங்க. இந்த வாட்டி பிக் பாஸ் என்ன சொல்வார்னா, கேர்ள்ஸ்க்கு யார் போகணும்னு பாய்ஸ் செலக்ட் பண்ணுங்கள், பாய்ஸ் யார் போகணும்னு கேர்ள்ஸ் செலக்ட் பண்ணுங்கன்னு ட்விஸ்ட் பண்ணி விட்ருவாரு. ஸோ எப்பயுமே போகிறவங்களே போயிட்டு வந்து கரெக்டாக போய் பிளான் பண்ணி எடுத்துடணும். இவங்க பழகுனவங்க போனால் தான் எடுக்க ஈஸியாக இருக்கும், கிச்சன் பற்றி தெரிஞ்சவங்க போனால் தான் ஈஸியாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி ஒரு சண்டை வரும்போது இந்த இடத்துல இந்த ட்விஸ்ட் வைக்கும்போது எல்லாருமே எல்லா டாஸ்க்குக்கும் பழகணும். இல்லை என்ன பழகணுன்றதை அந்த இடத்துல போய் நின்று பார்த்தா தான் தெரியும். அதனால நம்மளால் அது முடியல அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது, வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸுக்குமே இது வந்து சான்ஸ் கொடுத்தா மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்து இவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சைட் போகாத யாரையாவது எல்லாருமே ஜென்ரலாக என்ன யோசிப்பாங்க, இது வரைக்கும் போனவங்க போனால் ஈஸியாக எடுத்துடலாம், புதுசாக போகிறவங்களுக்கு அதை பற்றி ஐடியா இருக்காது அப்படி தான் எப்பயுமே 2 டீம்லேயும் யோசிப்பாங்க. அப்போ பாய்ஸ் டீமில் புது ஆளுங்களான்னு பார்த்துக்கோம், கேர்ள்ஸ் டீமில் புது ஆளுங்களான்னு 2 டீமே அதை பிளான் தான் பண்ணாங்க. ஆனால் இந்த இடத்துல கேர்ள்ஸ் டீம் வந்து டக்குன்னு கடகடன்னு ஆனந்த் எல்லாருமே வந்து இதை எடுத்துருங்க அதை எடுத்துருன்னு பிளான் பண்ணி அப்போ வந்து பிக் பாஸ் கேட்குறாரு, என்ன பேசிட்டே இருப்பீங்களா எடுக்க மாட்டீங்களான்ற மாதிரி சொல்வார். பேசினதெல்லாம் அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும்ல, போய் எடுக்கலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 எத்தனை பேர் போனோன்னு கேட்குறாங்க. பிக் பாஸே வந்து 3 பேருன்னு சொல்லும்போது இந்த சைடில் யார் பாய்ஸ் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வர்ஷினி, சாச்சனா, சௌந்தர்யா. சாச்சனாவும் இன்றைக்கெல்லாம் குச்சிட்டே இருந்த மாதிரி இருந்தாங்க எல்லா இடத்துலையும். ஓகேங்களா? அவங்க வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆனாங்களா இல்லைனா பாய்ஸ் டீமை கிண்டல் பண்ணாங்களான்னு தெரில. எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி துருத்துருன்னு இருந்த மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? இதில் பாய்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா ராணவ், ஜெஃப்ரி, சத்யா. இந்த இடத்துல வர்ஷினி வேஸ்ட்டுன்னு சொல்கிற வர்ஷினியை பாய்ஸ் டீம் அமைச்சிருப்பாங்க, ராணவ் வேஸ்ட்டுன்னு சொல்கிற ராணவை கேர்ள்ஸ் டீம் அமைச்சிருப்பாங்க. அப்புறம் இது வரைக்கும் போகாத ஜெஃப்ரியும் சத்யாவும் இந்த சைடு சாச்சனா ஆல்ரெடி போயிருப்பாங்க, சௌந்தர்யாவும் போயிருப்பாங்க. ஸோ நல்லா தான் இருந்தது. ஒரு வழியாக அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்தப்பறம் பிக் பாஸ் இதில் ஒரு ட்விஸ்ட் வைப்பார். என்னன்னு பார்த்தா 8000 வாங்கியிருக்காங்க, அவங்க 4000 வாங்கியிருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா போகக்கூடாது இல்லைங்களா? அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சு தான் எடுத்தீங்களா, எவ்வளோ எடுக்கணும்னு தெரியும்ல, ஃபைன் வரும்னு தெரியும்லன்னு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி பில்டப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை 2 பேருமே கரெக்டாக தான் எடுத்திருக்கீங்கன்ற மாதிரி கொண்டு வந்துடுவார். ஸோ அது நல்லா தான் இருந்தது. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபுட்டு மேட்டருக்கு வரும். அது என்ன ஃபுட்டு மேட்ரு நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இதுதான் உங்கள் மேனஸான ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் அந்த ப்ரொமோவில் நான் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ஸோ அதில் பேசினது போக மிச்சம் என்ன இருக்குன்னா, அதில் நான் பேசாதது அந்த ஃபுட்டு வந்து இவங்கள மறந்துட்டு இவங்க சாப்பிட்டதும் உண்மைதான் பாய்ஸ் டீம். அவங்க வர்ற பட்சத்தில் இவங்க சாப்பிட்றதுலேருந்து ஃபுட்டு எடுத்து வச்சதும் உண்மைதான். எடுத்து வச்ச ஃபுட்டு எனக்கு வேணாம், நீங்கள் வந்து உண்மையை சொல்லணும், ஏன் பொய் சொல்கிறீங்க முத்து, அதுவும் முத்துக்கு தெரியாதா அப்படின்னு அன்ஷிதா கேட்டது எல்லாமே உண்மைதாங்க, எதுவுமே மாறல. ஒன்றே ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆச்சுன்னா, இப்போ எல்லாருக்கும் பாய்ஸ் டீமில் புரிஞ்சு போயிடுச்சு இந்த பிரச்சனை பெருசாக ஆடியன்ஸ்க்கு போச்சுன்னா, இல்லை கேர்ள்ஸ் டீமே உள்ள ஆடியன்ஸ்க்கு வந்து இவங்க அது காட்டுவாங்களான்னு தெரியாது ஒன்று, பிபி வந்து அந்த அந்த கிளிப்பிங்ஸ் காட்டுவாங்களான்னு தெரியாது ஒன்று. அப்படி வெளியில் போகலைனாலும் வீட்டுக்குள்ளே இருக்க இது கேர்ள்ஸுக்கு தெரிகிற பட்சத்தில் இது பெரிய பிரச்சனையாக மாறிடும். அப்போ வந்து ஆல்ரெடி கேப்டன்சி வந்து ரிஸ்கில் தான் வந்து அருண் இருக்கார். அந்த கேப்டன்சி விஷயத்தில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் யாராச்சும் ரைஸ் பண்ணிட்டா இவர் தானே ஒரு ஸ்ட்ரிங் போயிடும். அப்போ வந்து கேர்ள்ஸ் டீம் இதுக்கெல்லாம் கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க டப்பா டான்ஸ் ஆடிடும் பாய்ஸ் டீமுக்கு. அதுவும் ஒரு ரீசன் இவங்க சாரி கேட்டது. அதில் அந்த சாரியை கேட்க சொல்லி முதல்ல எடுத்து வச்சது யார்? தீபக் தான் சொல்கிறாரு. எப்படியும் செஞ்சுட்டோம் வாங்க வேறு வழியில் எல்லாரும் போய் சாரி கேட்போன்னா, இந்த இடத்துல இவ்வளோ அழகாக பேசுகிற நீங்கள் சௌந்தர்யாவை பற்றி விஷால் பேசும்போதும் தப்புன்னு சொல்லியிருக்கலாம்ல. இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜி கில்லர் காயின் டாஸ்க்லலாம் வந்து முத்து வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பாக இருக்குது இல்லை சரியாக வராதுன்னு சொல்லும்போது அங்கேயும் சொல்லியிருக்கலாம்ல. இல்லை அட்லீஸ்ட் சேது சார் சொன்னதுக்கப்புறமா அது ஆமாம் நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். முத்துவே ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இல்லை நம்ம கரெக்டாக தான் பண்ணோம் தப்புன்றாங்கன்ற மாதிரி நீங்கள் உங்கள் சைட் ஜஸ்டிஃபை பண்ண தானே நினச்சிங்க.
ஓகேங்களா? அப்ப இங்க மட்டும் தீபக் சார் உங்களுக்கு எப்படி சார் நியாயம் கரெக்ட்டா தெரியுது? நியாயம் தெரியுதோ இல்லையோ, மாட்டிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இத வந்து பெருசாக்க வேணாம். சைலன்ட்டா வந்து விட்டுறணும்னா, இதுக்கு வேற வழியே இல்ல. சாரி கேட்டுறலாம். இப்ப இந்த இடத்துல சாரி கேட்கிறேன். நம்ப வந்துட்டு இது என்ன சொல்றது? சாரி கேட்கிறவங்க மனுஷங்களாயிடுவாங்க. அ அத ஏத்துக்கிட்டவங்க பெரிய மனுஷங்களாயிடுவாங்கன்ற பட்சத்துல, இவங்க மனுஷங்க இவங்க வந்து அ போய் சாரிய கேட்டு நல்ல விதமா வந்து அந்த விஷயத்த இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் முத்து கூடவே உட்காந்து அனுஷிதா சாப்பிடவும் செய்றாங்க. இதுதான் நம்ப அதுல பேசாத மிச்சம். சரி. இது 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 இல்லாம எக்ஸ்ட்ரா 2 ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கோம். இது நீங்க அன்ஷிதாக்கு மட்டும் இவ்வளோ நியாயமா நடந்துக்கிட்ட நீங்க, மத்த கேர்ல்ஸ்க்கு உங்க டீமுக்கு வந்து ஸ்பையா வந்த கேர்ல்ஸ் கிட்ட ஏன் நடந்துக்கல? இப்போ இவ்ளோ ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ற தீபக் ஒரு விஷயத்த பாய்ஸ் டீம்ல தப்பு நடக்குது, இல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பா இருக்குன்னா, அப்ப ஏன் ஸ்டாண்ட் எடுக்கல? இல்ல விஷால் ஒரு பொண்ண பத்தி தப்பா பேசுறாருன்னா, இல்ல இது இப்படி பேசாத அப்படின்னு ஏன் சொல்லல? ஓகே. அது விஷால் கிட்ட வந்து விஷால் டைரக்ட்டா தீபக் கிட்ட பேசினாருன்னா, பொதுவுல எங்கெங்கேயோ அங்கங்க ஃபீட் பண்ணியிருக்காரு. அவர் யார் யார்கிட்ட பேசினாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா, ஏதோ ஒரு இடத்துல விஷால் தீபக் காதுக்கும் அது வரும். அப்படி இல்லனாலுமே, விஷால் வந்து முத்துவ தப்பா ஒரு இடத்துல பேசுறார்ல, அப்பயாவது நீங்க கேட்டீங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில, நீங்க இப்போ நல்லவரா நடிக்க என்ன சார் காரணம்? எனக்கு புரியல. ஏன்னா, உங்க ஆட்டிட்யூடே இப்படிதான் வெளிலன்னு எல்லாரும் பேசுறாங்க சோஷியல் மீடியால. ஸோ, நீங்க அந்த வீட்ல ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க. 1. அது எனக்கு தெரியுது. அதாவது என்ன சொல்றது? அந்த வீட்ல நீங்களும் ஒரு கண்டெஸ்டன்ட் அவ்வளோதான். நீங்க 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா கூட இருங்க. ஆனா, நீங்களும் அந்த வீட்ல ஒரு கண்டெஸ்டன்ட்ஸ். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆங்கர்ல வந்தவங்களும் அந்த வீட்ல ஒரு கண்டெஸ்டன்ட் தான். அவங்க கிட்ட நீங்க மரியாதை எதிர்பார்க்கலாமே தவிர, ஆனா மரியாதைய குடுங்கன்னு நீங்க கேட்க முடியாது. அந்த மரியாதை அவங்க குடுக்குற இடத்துல நீங்களும் நடந்துக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இதுல இன்னொரு விஷயமும் நடக்குது. அன்ஷிதா வந்து உட்காந்து அதுக்கப்புறம் சாரி கேட்டப்புறம் அவங்க ஓவரா ரியாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டாங்க அப்படிலாம் சொன்னாலுமே, இத வெளியில போய் அவங்க சாரி கேட்கும்போது போய் முத்து கூட உட்காந்து சாப்பிடும்போது, திருப்பி விஷாலு, ரஞ்சித் இவங்கலாம் வந்து கேர்ல்ஸ் டீம் கூட வெளில பேசிட்டு இருக்காங்க கார்டன் ஏரியால. அப்போ வந்து இல்ல அப்ப ஜாக்லின் சொல்றாங்க. எந்த ஜாக்லின நீங்க வந்து போன வாரம் வந்து ஃபுட் குடுக்காம அவ்ளோ டார்கெட் பண்ணி, ஜாக்லின் அந்த பாட்டு மூலமா கூட கார்னர் பண்ணி நீங்க எல்லாம் பண்ணீங்களோ, அந்த ஜாக்லின் தான் இந்த மத்த கேர்ல்ஸ் யாருமே வாய் தொறக்கல. அந்த ஜாக்லின் தான் இந்த இடத்துலயுமே அன்ஷிதாவையும் சரி, இல்ல பாய்ஸ் டீம் கிட்டயும் சரி, சரி விடு அவளும் ஏதோ கோவத்துல பேசியிருப்பா. ப்ளஸ் வந்து நீங்களும் வேணும்னு பண்ணல. யாராச்சும் ஃபுட்ல வேணும்னு பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க செஞ்ச சப்பாத்திய கூட எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அது மத்த சாச்சனா யார கூட சொல்றாங்க. ஆனா இனிஷியேட் பண்ணி அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் தான். ஸோ, அவங்க வந்து பாய்ஸ் டீம பழி வாங்கணும்னு நெனச்சிருந்தா, இல்ல இத ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணணும்னு நெனச்சிருந்தா கேர்ல்ஸ் டீம், உடனே அந்த ஸ்ட்ரிங்க வச்சு பண்ணிடலாம் வா அன்ஷிதான்னு சொல்லி அன்ஷிதாவையும் உசுப்பேத்தி விட்டு, இவங்களும் அத பண்ணியிருப்பாங்க. அத கேர்ல்ஸ் டீம் பண்ணவே இல்ல. ஸோ, அவங்க ஒரு ஸ்போர்ட்டிவாவும் இந்த கேம கொஞ்சம் நல்ல விதமாவும் கொண்டு போணும்னு நெனைக்கிறாங்க. வெறும் கேமா மட்டும் பார்க்காம, அதுல கொஞ்சம் ஃபேரோடையும், கொஞ்சம் எத்திக்ஸோடையும் விளையாடணும்னு பார்க்குறாங்க. அன்னைக்கு இந்த கேக் வந்துச்சுல்ல, இவங்க பர்த்டே வந்துச்சு கமல் சாருக்கு. அது குடுத்தப்ப கூட டாஸ்க்லாம் குடுக்கணும்னு ரியாலாம் சொன்னப்ப கூட, "ஏய் அவங்க அது மாரி வந்தா குடுக்குறாங்களா? நம்பயே குடுக்கணும்னு" அன்ஷிதா அவங்கலாம் பேசுறாங்க. ஸோ இவங்களும் இவங்களுக்கு ஏத்தத தான் பண்றாங்க. அவங்களும் பண்றாங்க. நான் அதுக்குன்னு பாய்ஸ் டீம மொத்தமா குறை சொல்லல. ஆனா நீங்க கேர்ல்ஸ் டீம்ல ஒரு சிலருக்கு மட்டும் ஒண்ணு நீங்க பார்ஷியாலிட்டி காட்டுறீங்கல்ல. உங்களுக்கு புடிச்சவங்க கிட்ட ஒரு மாரியும், பிடிக்காதவங்க கிட்ட ஒரு மாரியும் அவுட் ஆஃப் என்ன சொல்றது? அது அது டாஸ்க்குக்குள்ளேயே இல்லன்னா கூட அந்த அது அது டாஸ்க்கே இல்லன்னா கூட நீங்க அந்த ஒரு வெஞ்சன்ஸ காட்டுறீங்கல்ல. ஒரு பாட்டு பாடுற இடத்துலயோ, ஒரு ஃபுட் குடுக்குற இடத்துலயோ, இல்ல ஜஸ்ட் லைக் தட் ஒரு விளையாட்டா விளையாடுற இடத்துலயோ, நீங்க அந்த வெஞ்சன்ஸ் ஏன் தீபக் சார்லாம் விளையாட்டா பண்ண விஷயத்துல தான் அப்படி பண்ணியிருக்காரு. அப்ப அத ஏன் பண்றீங்கன்றது தான் எனக்கு பாய்ஸ் டீம் மேல இருக்க கோவம். இப்போ தர்ஷிகாவும் சரி, சாச்சனாவும் சரி, விஷால் ஒரு விஷயத்த எடுத்துட்டு போய் சொல்லும்போது, சரி ஓகே. அத அவங்க கேமாவே பார்த்தா, அதையும் அவங்க ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணியிருக்கலாம். சரி ஓகே. வீக்கெண்ட்ல அவரு சொன்னாரு. அதுக்காக நாங்க உன்ன தப்பா நெனைக்க முடியுமா? அப்படி நெனச்சா உங்ககிட்ட பழக முடியுமான்லாம் சொல்லும்போது, கேர்ல்ஸ் டீம் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல. அந்த நம்பிக்கைய நீங்க காப்பாத்தணும்னா, குறைஞ்சபட்சம் அவங்கள தப்பாவாவது பேசாம இருக்கணும்ல. இல்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள நீங்க குடுக்கணும்ல. அத ஏன் நீங்க பண்ண மாட்றீங்க? ஸோ இந்த இடத்துல விஷால் வந்து இன்னொன்னு ஜாக்லின் இத சொல்லும்போது, இல்ல, இல்ல இப்போ அவங்க ஆல்ரெடி பசியா இருக்காங்க. இப்ப சப்பாத்தி குடுத்தா அது கொஞ்சம் ட்ரையா அதான் யாருக்குமே வந்து ஃபுட் வேணும்னு சாப்பாடு வேணும்னு யோசிக்கிறவங்களுக்கு, சப்பாத்தி டக்குன்னு சாப்பிட முடியாதுங்க. அது சாப்பாடே சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு. அதனால வந்து இல்ல ஓகே இப்ப இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது மாரி நெக்ஸ்ட் டைம் பண்ணாதீங்கடா. நீயாச்சும் கூப்பிட்டுரு விஷால் அப்படின்னு ஜாக்லின் சொல்லுவாங்க. அருண் வந்து பெருசா அந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுத்த மாரி தெர்ல. அருண் வந்து செஞ்சதுக்கே அவர் தான் பொறுப்பு ஏத்துக்கணும். ஆனா அவர் அப்படி பண்ண மாரி தெர்ல. ஆனா விஷால் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார். நீங்க அத கவனிக்கணும். ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க, "நாளைலருந்து நீயாச்சும் கூப்பிட்டுடு" அப்படின்னா, "என் டீம் என்ன கூப்பிட்டதே பெரிய விஷயம்" அப்படிங்கிறாரு. ஏங்க நீங்க தானங்க டீம் பின்னாடி இருந்து அப்படியே வழி நடத்திட்டு இருக்கீங்க. சத்யாவ வச்சுட்டு, அருண வச்சுட்டு எல்லாரையும். அப்போ உங்களுக்கு ஏங்க அந்த ரெஸ்பெக்ட் இப்ப அங்க கிடைக்கல, அந்த பிரையாரிட்டி கிடைக்கலன்னு இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? ஏன் வீக்கெண்ட் எபிசோட்ல சேது சார் உங்கள ரோஸ்ட் பண்ணதுனால, இப்போ உங்க கூட சேர்ந்து அவங்க பேரும் ரிப்பேர் ஆயிடும்ன்றதுனாலயா? அது ஒண்ணு நடக்குதா இப்ப பாய்ஸ் டீம்ல? அது வெளில வர மாட்டேங்குதா? அதனால இப்ப நீங்க கேர்ல்ஸ் டீம்க்கு அதுவும் ஜாக்லின் எல்லாம் தங்கமேன்லாம் சொல்றாருங்க அவரு. ஏதோ ஒரு இடத்துல அப்படிலாம் பேசியிருக்காரு. ஜாக்லின ரோஸ்ட்டே பண்ணிட்டு இருக்கவரு விஷாலு, இப்ப ஜாக்லின் கூட ஃப்ரெண்டாக பார்க்குறாரு. எனக்கு புரியல. அப்ப நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணா அது ஸ்ட்ராட்டஜி இல்லையா?
இது நீங்கள் மாற்றி மாற்றி கேம் ஆடலையா? வாரத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலையா? அப்போது கேர்ள்ஸ் டீமில் யாராவது இதை பண்ணால் மட்டும் தப்பா? சௌந்தர்யா பண்ணால் தப்பு, ஜாக்லின் பண்ணால் தப்பு, எனக்கு தெரியல. அதே உங்களுக்கு பிடிச்ச சுனிதாவோ இல்லைனா வந்து இப்போ அன்ஷிதாலாம் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் தெரியாது. ஓகே, பார்க்கலாம் இந்த கேம் எப்படி தான் போகுதுன்னு. எப்படி பார்த்தாலும் இந்த கேம் மேல் சாவனிசம், வெஸ்ட் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஆங்கிளில் தாங்க போகும். அது இதை பற்றின ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இது இப்படி தான் போக, வேறு வழி இல்லை. அந்தந்த இடத்துல நம்மளுக்கு சரி தப்புன்றது அப் டவுன் தான் பேச முடியுமே தவிர ஒரே சைடாக நம்ம ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. தேங்க்யூ கைஸ்.